சூப்பர் ஸ்டார்லேருந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்துட்டேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் 200 காரகத்துவம் தேடி 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 நான் எவ்வளோ புத்தகம் படிச்சிருப்பேன்னு பாருங்கள். இந்த 2, 7, 11க்கு அப்படியே மறைவு ஸ்தானம் என்னென்ன 1, 6, 10 இந்த 3 பாவங்கத்தை எடுத்துக்கணும். இப்போ ஜாதக ரீதியாக திருமணத்துக்கும் நல்லா இருக்குது, பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சனியை வச்சே அவர் பிறந்த ஊர்லேருந்து வாழ்கிறாரா, பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வாழ்கிறாரா, பிறந்த ஊரையும் விட்டு வாழ்ந்த ஊரையும் விட்டு இப்போ வேறு ஊரில் போய் பழைக்கிறாரா அப்படின்னு சனியை வச்சே தீர்மானிக்கலாம். எனக்கு தெரிந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்துட்டேன். அது ஒரு பெருமைன்னு நினைக்கிறத விட என்கிட்ட அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பெருமை தான் எனக்கு நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஜோடத்துக்குள்ளே இந்த எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அந்த திரைப்படத்துறைக்குள்ளேயும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஜோதிடங்கிற எப்படி உண்மையான உண்மையோ அது பொய்யான உண்மையாகவும் இருக்குது. எப்படி பொய்யான உண்மை? 12 ராசி 27 நட்சத்திரத்தை மட்டும் கற்றுக்கிட்டு நானும் பலன் சொன்னால் பலிக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் பொய்யான உண்மை. ஜோசியங்கிறது உண்மையான உண்மை எப்படியோ அதே மாதிரி பொய்யான உண்மையும் ஜோசியமாக தான் இருக்குது. ஜோடத்தின் பெயரால் ஜானகிராமன் சொன்ன மாதிரி என்னுடைய 60 வயசுக்கு மேலே தான் நான் பிஹெச்டி படித்து வாங்கணும் அப்படின்னு மூர்க்கமாக படித்து 4 வருஷம் பாடுபட்டு செலவு பண்ணி பிள்ளைய கட்டி கொடுக்குற வயசில் படிப்புக்காக செலவு பண்ணோம். எனக்கு ஜோசியம் தெரியாமல் படிக்கலை, ஜோசியம் தெரிஞ்சு படித்து முறைப்படி ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் பண்ணி எழுதி, முக்கியமாக யாருக்கிட்டையும் எழுதி வாங்காமல் நானே எழுதி ஆய்வு பண்ணி வாங்கினா பிஹெச்டியாக இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு மனநினைவு, இது நான் வெளியில் யாருக்கும் தெரியணும்ல. சூரியனுக்கு நான் 200 காரகத்துவம் எழுதி வச்சுருக்கேன். சூரியனுக்கு மட்டும் இல்லை சார், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் 200 காரகத்துவம் தேடி 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 நான் எவ்வளோ புத்தகம் படிச்சிருப்பேன்னு பாருங்கள். சூரியன்னா தகப்பனார், ஆமாவா இல்லையா? அது உண்மை தானே? இப்படி 100 காரகத்துவம் ஐயா சொன்னார், நான் 200 காரகத்துவத்தையும் எழுதி வச்சுருக்கேன். இந்த சூரியன்கிறதுக்கு 200 காரகத்துவத்தை தேடுறதுக்கே ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் தேடுறதுக்கே 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகிருக்கு. அவ்வளோ புத்தகத்தில் எங்கடா காரகத்துவத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் தேடி பாருங்கள், அப்போ தான் தெரியும். அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் ஜோசியத்தில் இருக்குது. இது எந்த நூல்லையாவது சொல்லியிருக்கான்னா அது சொல்லலை. சரி, நம்ம நூல்லையாவது சொல்லுவோம்னு 200 காரகத்துவத்தை போட்டிருக்கேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும். அந்த நூல் வெளியே வரும். அது கொஞ்சம் அடித்தல் திருத்தல் வேலைகள்லாம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜோசியத்துக்குள்ளே வருவோம், ரொம்ப நேரம் அந்த விஷயங்களை பேசுகிறா விட. திருமண பாவம் எப்பொழுதும் நடக்கும். நிறைய சொல்லியிருப்பாங்க. நானே இங்கே உள்ள மேடையில் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 முறை சொல்லியிருக்கேன். திருமணம் எப்பொழுதும் நடைபெறும், இது கேள்வி. இப்படி திருமணம் சம்பந்தமான ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கும். திருமணம் சம்பந்தமான ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட இருக்கும். நான் பார்த்த வகையில் இது எனக்கு தெரியல, இப்போ உங்கள்கிட்ட நான் அப்புறம் வரேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா கிரக ரீதியாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, ரூல் விதி வேணும். விதி இல்லாமல் பார்க்காதீங்க. நான் சொன்னேன் நடந்துச்சு அப்படின்னா அது அருள் வாக்கு, நான் சொல்கிறது ஜோட கணக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, திருமணத்துக்கு உண்டான பாவத்தை மட்டும் சொல்லுங்கள். 7ஆம் பாவம், வெரி குட். என்ன வேறு என்னென்ன பாவம்லாம் இருக்கும் சொல்லுங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரிசையாக சொல்லிடுவோம். 12 பாவத்தையும்
திருமணத்துக்கு உண்டான பாவம் 2, 7, 4 கிடையாது, 10 இல்லை, 11. திருமணத்துக்கு உண்டான பாவம் ரொம்ப சிம்பிளாக சுருக்குங்க. எப்போவுமே பாவத்தை கூட்டிக்கிட்டே போகாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் பாவங்களை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போடும்போது 6 பாவம், மொத்தமே 12 பாவம் தான் இருக்குது. நம்ம அதில் 6 பாவத்தை எடுத்துட்டோம்னா குழப்பம்தான் வரும், தீர்வு வராது. இப்போ திருமணத்துக்கு 3 பாவத்தை எடுத்துக்கோங்க. 2, 7, 11 அவ்வளோதான். இந்த 2, 7, 11 எந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எடுத்தாலும் இந்த 2, 7, 11, உங்கள் பிள்ளைய ஜாதகத்தை எடுத்தாலும் 2, 7, 11, யாராவது வரக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தை எடுத்தாலும் 2, 7, 11. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2, 7, 11 திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. இந்த பாவ அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்களா, சேர்ந்துருக்காங்களா, நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். நெருக்கமாக இருக்காங்களான்னு பாருங்கள். நெருக்கம்னா எப்படி அப்படின்னா, இப்போ சொல்கிறேன், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, நல்லா கேட்டுக்கோங்க. 1, 2, 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் இருக்காகலான்னு பார்த்துக்கோங்க. இது முதல் விதி. இந்த பாவங்களில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால், அப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 கிரகத்தை வந்துருமா? 3 பாவத்துக்கு 3 கிரகம் வந்துடுதா? இப்போ 3 பாவத்துக்கு 3 கிரகம் வரும்போது இந்த 3 கிரகமும் தனக்குள்ள 1, 2ஆவோ, 3, 11ஆகவோ, 5, 9ஆகவோ, 7, 7ஆகவோ பாவ ரீதியாக தொடர்பு ராசிகளில் இருந்தார்கள்னா, சொல்கிறேன் மறுபடியும் சார், 2, 7, 11 3 கிரகம் வந்துடுதா? இந்த 3 கிரகமும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள 1, 3 ராசி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போது அங்கேருந்து எண்ணும்போது 1, 3 என்ன ஆகுது? 3, 11 ஆகுதா? 5, 9 ஒருத்தருக்கு ஒருத்தர் 5, 9ஆக இருந்தால் பலமாகுதா? 2, 12ஆக இருந்தால் பலமாகுதா? ஒரு ராசி 2லையும் அடுத்தடுத்த ராசியில் இருந்தால் 2, 12 ஆகுதா? 3, 11, 5, 9 சமசப்தமாக எய்த்தாப்பில் இருந்தால் பலமாகும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு கல்யாணம் உறுதி. எழுதிக்கங்க. ஓகே, கல்யாணம் உறுதி. இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடுத்து இதெல்லாம் இருக்குது, ஏன் இதெல்லாம் கல்யாணமே ஆகலையே ஒரு டவுட் வருங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2, 7, 11க்கு அப்படியே மறைவு ஸ்தானம் என்னென்ன? 1, 6, 10 இந்த 3 பாவத்தை எடுத்துக்கணும். இந்த 3 கிரகம் 1, 6, 10க்கு அதிபதிகள் இதே மாதிரி 3, 11ஆகவோ ஒரே ராசியிலையோ இருக்காங்கன்னு வைங்க. 1க்கு 1, 2, 12, 3, 11, 4, 10, 5, 9, 6, 12, 7க்கு 7 சரியா? 2, 8 இதெல்லாம் வந்து பாவத்துக்கு பாவம் தொடர்பு வித்தியாசம். இதில் நான் சொன்ன மாதிரியான தொடர்புகள் 1க்கு 1, 2, 12, 3க்கு 11 இந்த மாதிரி இருக்குன்னு இங்கே. இப்போ ஜாதக ரீதியாக திருமணத்துக்கும் நல்லா இருக்குது, பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இது பூரா பிரிவை தரக்கூடிய பாவங்கள். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பிரிவினையை கொடுத்தே தீரும். இல்லைன்னா திருமணத்தை நடத்தி வைக்காமல் இது அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க. இந்த 3 கிரகம் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா திருமணத்தை கொடுக்காது. செக் பண்ணி பாருங்கள். திருமணம் ஆகாத ஜாதகத்தை வச்சு செக் பண்ணுங்கள். எனக்கு 48, 50 வயசு ஆச்சு, திருமணமே நடக்கலைன்னு யாராவது ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். இந்த 2, 7, 11 தொடர்பே இருக்காது, சாரம் வாங்கியிருக்காது, நெருங்கி இருக்காது, ரொம்ப தூரமாக இருக்கும். 6, 8 இருக்கும், 4, 10 இருக்கும்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி தூரமாக இருக்கும். இதுக்கு இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். இது நாடி ஜோடம். ஏன்னா நான் முத படித்தது கேபி மெத்தடில் தான். பாரம்பரிய ஜோடத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கேபி ஜோடத்துக்குள்ளே படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரம்பரியத்துக்குள்ளே போனேன். பாரம்பரிய ஜோடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடி ஜோடத்தை ஒரு 7 வருஷம் படித்தேன். நாடி ஜோடத்தை படிக்க போகும்போது அடுத்து ஒவ்வொரு சிஸ்டமாக உள்ளே வந்துச்சு. சாமக்கோலை படித்தோம். சாமக்கோலை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு சிஸ்டம் வந்துச்சு. இப்படி எல்லா சிஸ்டமும் ஏதோ ஒன்று சொல்லுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி மேலோட்டமாக படிக்கலை, எல்லாத்தையும் ஆழமாக தான் படித்தோம். படித்ததனுடைய விளைவு என்னென்னா, இந்த ஜாதகத்தில் நாடி ஜோட விதிப்படி பலன் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஜாதகத்தில் நாடி ஜோட அடிப்படையில் பலன் நடக்கலை, கேபி மெத்தடில் பலன் நடக்குது அப்படின்னு பலன் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எங்கிட்ட வேணாலும் ரூட்டை போட்டு பலன் நடக்கிறது எந்த அடிப்படையில்ங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா சிஸ்டத்தையும் கற்றுக்கணும். இதுதான் சூப்பர், இதுதான் அட்டர் ஃபெயிலியர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்துக்கு சொல்லும். அதுக்காக படிங்க, படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்த சில சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஸ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு மற்ற சிஸ்டத்தை உள்ளே புகுத்துங்க. நான் முத படித்தது கேபி மெத்தடு. நான் நாடி படித்தாலும் கேபிக்குள்ளே கொண்டு வந்துடுவேன், ட்ரெடிஷ்னல் படித்தாலும் கேபிக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். கேபியே இல்லாமல் கேபி எங்கேருந்து வந்துச்சு அப்படி ஒரு கேள்வி வரும். பாரம்பரிய ஜோடம், பாரம்பரிய ஜோடத்தில் மட்டும் இருந்து கேபி வரல சார். பாரம்பரிய ஜோடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜோடம் இருக்குது, அது பின்னாடி வந்தது, ஆனால் முன்னாடி இருந்துச்சு, அதுதான் நாடி ஜோடம். பிரசனத்தை கேபி பிரசனை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சாமக்கோல்லிருந்து தான் கேபி பிரசன முறையே வந்தது. இப்படி ஒன்று படிக்கும்போது அதனுடைய மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படுது. அதுக்காண்டி அது இது ஒரிஜினல், அது டூப்ளிகேட்னு இல்லை, அதில் இருந்து பரிணாம வளர்ச்சி. நம்ம இன்றைக்கி ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி சூரியனுக்கு உண்டான காரகத்துவம் அப்பா கவர்மெண்ட்டு இதே சொல்லிக்கிட்டே இருப்போமா? சொல்லுங்கள். அப்போ இன்னைக்கு அப்டேட்டில் சூரியனுக்கு வேறு என்னென்ன காரகத்துவம் இருக்குது? சோலார் சிஸ்டம் சூரியனை குறிக்கும். இன்றைக்கி நீங்கள் சோலார் லைட்டு போட்டிருக்கியா அப்படின்னா அவனுக்கு சூரிய புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சூரியன் 3ஆம் பாவத்தில் இருக்கான்னா அவன் சோலார் லைட்டு போட்டிருப்பேன் வீட்டில். சொல்லுங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்படி 9 ராகுகேது உள்பட 9 கிரகத்துக்கும் 200 வீதம் எத்தனை காரகத்துவம் வருது? 9 × 200 1800 காரகத்துவத்தை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் புத்தகத்தில். என்னுடைய புத்தகத்தில் ஒரே புத்தகமாக இருக்கணும், படித்தா காரகத்துவம் ஃபுல்லாக எல்லா ராசி காரகத்துவம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாவத்துக்கும் 200 காரகத்துவம் குறைந்தபட்சம் போதும். இதை படித்து முடிக்கிறதுக்கே பெரிய ஜோசியர் ஆயிடும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நான் அலைஞ்சேன், அந்த அலைச்சலை அடுத்து நம்மளை மாதிரி அலையக்கூடாதுங்கிறக்காண்டி தான் எழுதி வச்சாச்சு. ஏன்னா ரெக்கார்டாக இருக்கணும். நம்மக்கிட்ட ரெக்கார்டு இல்லை. நீங்கள் எத்தனை 1000 ஜாதகம் பார்த்துருப்பீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஜாதகமாவது பார்த்துருப்போம். 1000 ஜாதகம் ரெக்கார்டு இருக்கா? தமிழ்நாட்டிலே ஒரு சில ஜோசியர்கள்ட்ட தான் ரெக்கார்டே இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்த ஜாதகத்தை நான் எண்ணிக்கையில் அளவை சொல்லலை, குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஜாதகத்துக்கு மேலே ரெக்கார்டாக வச்சுருக்கேன். இது எழுதி வச்சு நோட்டு பீரோலு தான் வேஸ்ட்டு, இடத்த அடைக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னு ஒரு நாளைக்கு பிரட்டி பார்க்கும்போது அப்போயே நம்ம இப்படிலாம் ஒரு மேட்ரை எழுதுன நான் சொன்ன மேட்ரை எழுதி வச்சுருக்கேன். ரெக்கார்டு எனக்கு இப்போ கேட்டால் ஞாபகம் இருக்காது, புதுசாக ஏதாவது கேட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். அப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா, ஜோட மாணவர்களாக இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் தப்பு சொன்னால் கூட ரெக்கார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதே நீங்கள் தப்புன்னு திருப்பி பார்க்கும்போது எழுதிக்கலாம்,
இது நான் தப்பாக சொல்லியிருந்தேன், ஆனால் நடந்த பலன் இதுதான்னு எழுதி வைங்க. எத்தனையோ ஜோசியர்கள் இந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறதில் உங்களுக்கு ஒரு 5 கருத்து உங்களுக்கு பிடித்தமாக இருக்கலாம். அந்த 5 கருத்து 10 ஜோசியர்கள் பேசியிருக்காங்க. இந்த 50 கருத்து ஒரே நாளில் உங்களுக்கு பொக்கிஷமாக கிடைக்கிது. இதுதான் பொக்கிஷம். இதுக்குள்ளே தான் ஜோடம் இருக்குது. இந்த 10 பேருடைய 50 விஷயங்கள் உங்களுக்கு பொக்கிஷமாயிடும். ஒரு 10 மீட்டிங் போகிறீங்க, 500 கருத்து உங்கள் கையில் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். இது ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நாடியை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அண்ணா வந்து நாடியில் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அதனால் நாடியில் 7ஆம் பாவத்தை பற்றி இப்போ பேசுகிறேன். சொல்லிடுறேன். இப்போ அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் 7ஆம் பாவத்தை பற்றி பேச இல்லை நான் பேசுகிறேன். எதுக்கு சார்? நாடிக்கா? இப்போ திருமண விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னுடைய புத்தகத்தின் பேர் ஆளுங்கிரகங்கள்னு ஒரு புக்கு. ஆல்ரெடி அந்த புக்கை வந்து ஒரு 96 பக்கத்தில் வெளியிட்டு எல்லாம் விற்று போச்சு. கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் தாம்மா ஆளுங்கிரகங்கள்னு ஒரு சப்ஜெக்டு, அது 96 பக்கம் எழுதி வெளியிட்டேன். அந்த புக்கினுடைய முழுமையான விரிவாக்கம் இப்போ 500 பக்கத்துக்கு மேலே போயிருச்சு. அது மிகப்பெரிய ஒரு புத்தகமாக இருக்குது. ஜாதக யோக களஞ்சியம்னு ஒரு புத்தகம் வரப்போகுது. அந்த புக்கு ஒரு 450 பக்கத்துக்கு இருக்குது, எழுதியிருக்கேன். அதோட எல்லா ஜோசியர்களும் என்னுடைய புத்தகத்தினுடைய நோக்கம் மட்டும் நான் பொதுவாக சொல்லிடுறேன். ஒரு புத்தகம் ஒரு ஜாதகனை ஜோதிடனாக மாற்றணும். ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளனாக மாற்றணும். பேசிக் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாளுக்கு அந்த புக்கு யூஸ் ஆகணும். ஒரு நல்ல திறன் வாய்ந்த ஜோடம் அந்த புத்தகத்தை பிடிச்சி இதில் ஒரு மேட்ரு சூப்பர் மேட்ரு அப்படின்னு சொல்லணும். அது ஆராய்ச்சிக்குரிய புத்தகமாகவும் இருக்கணும். அடிப்படை ஜோடத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மாணவருக்கும் அது பயன்படணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு புத்தகம் மருத்துவ ஜோடத்துக்குள்ளே நான் வந்து பாரம்பரிய சித்த மருத்துவர் குடும்பத்திலேருந்து வந்ததுனால மருத்துவம் சார்ந்த ஜோடத்தை நிறைய புத்தகங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த புத்தகம் நிச்சயமாக டாக்டரே உங்களை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் மூலம் வந்து நான் படித்த அந்த பிஹெச்டியினுடைய அறிவு, அதை வச்சு தான் இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கேன். கூடிய விரைவில் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா அதுக்கு ஆகிற செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். இப்போ 2-7-11 இந்த மேட்ருக்குள்ளே வரும். இது நெருக்கமாக இருந்தால் திருமணம் நடக்கும். 1-6-10 நெருக்கமாக இருந்தால் திருமணம் நடக்காது. அவ்வளோதான். இதுக்கு போய் மண்டையை உடைக்கணுமா? தேவையில்லை. சரி, திருமணம் நடந்துருச்சு, வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நாடியில் ஒரு விதி இருக்குது. திருமணத்துக்கு காரகன் ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன், நல்லா கேட்டுக்கங்க. பெண் ஜாதகத்துக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படின்னு நாடி ஜோடத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. பாரம்பரிய ஜோடத்தில் சுக்கிரனையே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் சொல்லியிருக்காங்க, பிரித்து சொல்லலை. நாடியில் மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை பார்க்குறீங்க, நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ஆண் ஜாதகத்தை பார்க்குறீங்க, செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையில் ராகு கேது. ராகு இங்கே இருந்தால் கேது இங்கே இருப்பார். ஒரு அச்சுன்னு வைங்க, அதை ஒரு கோடு போட்டுக்கங்க. அந்த பக்கத்து செவ்வாய், இந்த பக்கத்து சுக்கிரன், இல்லை இந்த பக்கத்து செவ்வாய், அந்த பக்கத்து சுக்கிரன். ராகு கேதுக்கு நேரம் ஒரு மனசில் ஒரு கோடை போடுங்க, இல்லை பென்சிலில் ஒரு கோடை போடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும்
செவ்வாய் சுக்கிரனாக அமையப்பட்ட ஜாதகங்கள் அத்தனையும் பிரிந்து வாழக்கூடிய அமைப்புடைய ஜாதகம். எவ்வளோ ஈஸியாக ஒரு ரூல் இருக்குது பார்த்தீங்களா? நிறையா படித்த பிறகு நம்ம எடுத்துக்கிறோம். சார், ராகு கேதுக்கு இடையில அப்படி ஒரு கோடை போடுங்க, ஒரு பென்சிலில் கோடை போடுங்க, இல்லை பேப்பரை வச்சு அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ராகு எங்கே இருக்கார்? கும்பத்தில் ராகு இருக்கார். கேது எங்கே இருக்கார்? சிம்மத்தில் இருக்கார். இப்போ கும்பத்துக்குள்ளேருந்து மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 5 ராசியில் செவ்வாய் இருக்காருன்னு வைங்க. 5 ராசியில் செவ்வாய் இருக்காருன்னு வைங்க. கீழே என்னென்ன ராசி இருக்குது? கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். இந்த 5 ராசியில் யார் இருக்கா? சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க. 2 பேருமே ஆட்சியாக இருக்காருன்னு வைங்க. அப்படி வச்சுக்கோங்க, 2 பேருமே ஆட்சியாக இருக்காங்க. ஆனால் அவங்க பிரிஞ்சு வாழ்வாங்க. எப்படி பிரிஞ்சு வாழ்வாங்க? கேள்வி அடுத்து வரும்ல. 2 பேருமே ஈகோ பிடிச்ச நாய்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 2மே ஆட்சியாக இருக்குது, அது மண்டக்கணத்துலேயே அது இருக்கும், அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் பிரிஞ்சு வாழ்வாங்க. சரி, இங்கே தான் நாடியில் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு மூவ் பண்ணி பார்க்கணும். இந்த செவ்வாய்க்கும், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனும் 3-11ஆக, நல்லா கேட்டுக்கோங்க, 3-11ஆக 5-9ஆக இருந்தால் சண்டை சச்சரவருக்கும் புரிஞ்சு வாழ மாட்டாங்க, சேர்ந்து இருப்பாங்க. அதாவது இணக்கமான பிரிவு, பேசிக்க மாட்டாங்க, ஒரு மன ரீதியாக இணக்கமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், பிரிஞ்சு வாழுவான்னு சொல்ல முடியாது. அதே இது சமசப்தமாக இருந்து 6-8ஆக இருந்து 2-12ஆக, அதாவது இப்போ பாருங்கள், ராகுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ ராகு எங்கே இருக்காருன்னு சொன்னீங்க? கும்பத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருப்பார்? ஒரு சதயத்தில் இருக்காருன்னு வைங்க. இப்போ சுக்கிரன், நல்லா கேட்டுக்கோங்க, சுக்கிரன் அவிட்டத்தில் இருக்கார், செவ்வாய் புரட்டாதியில் இருக்கார். இப்போ ராகு, சுக்கிரன், ராகு, செவ்வாய் எல்லாம் ஒரே ராசியில் இருக்குது. இவன் கண்டிப்பாக பிரிஞ்சே வாழுவான். எப்படி பிரிஞ்சு வாழுவான்? பொண்டாட்டியை விட்டுட்டு அவன் வெளியூருக்கு போயிடுவான், வெளிநாட்டுக்கு போயிடுவான்னு சொல்லுங்கள், 100% இருக்கும். சிம்பிளான ரூலை சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ 6-8ஆகவோ 2-12ஆகவோ ராகுக்கு எதுக்கு, சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு இடையில் ராகுக்கு எது புள்ளி இருந்தால் கண்டிப்பாக பிரிவினை தரும். இது நாடி ஜோடும். இப்போ யாருடைய ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் எடுத்துக்கங்க, சுக்கிரனுடன் 7ஆம் பாவ அதிபதி, இது நான் முதல் நாடிகை சொல்லிட்டேன், இப்போ ட்ரெடிஷ்னல் ரூல் ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். சுக்கிரனுடன், அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும், ஏன்னா ட்ரெடிஷ்னலாக கலத்திர காரகன்னா சுக்கிரன், ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதை மட்டுமே வச்சுக்குவோம். இந்த சுக்கிரன் 6 அதிபதியுடன், சுக்கிரன் லக்கணத்துக்கு, இப்போ ராசிக்கா லக்கணத்துக்கான்னு கேட்காதீங்க, ஒன்லி லக்கணம் தான், குழப்பமே இல்லாமல் நான் சொல்லிடுறேன். லக்கணத்துக்கு 6 சுக்கிரன் இணைந்திருந்தால் அவர்கள் மன வாழ்க்கையில் பிரிவினைவாக இருக்கும். கல்யாணம் முடித்த பிறகு சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, பொருளாதார நெருக்கடி, இது மாதிரியான விஷயங்களால் பிரிவினையை சந்திப்பார்கள். சரியா? இருங்க நான் ஒவ்வொன்றா வரேன். எடுத்தோன்னே நீங்கள், நான் ஏபிசிடி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் கேட்குறதுலாம் பிஹெச்டி லெவலில் கேட்குறீங்க, பரிவர்த்தனைக்கு இன்னும் போவே இல்லையா? இப்போ ஒன்றாயிருச்சா? இந்த சுக்கிரனுடன் ராகு இணைந்த ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது ராகு எங்கே இருந்தாலும் சரி, ராகுடன் இணைந்து இருந்தால்
அவர்கள் வாழ்க்கை போராட்டகரமான இல்லற வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு லைட்டாக அந்த வார்த்தையும் போட்டு விட்டுருங்க. அப்போ இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் டைவர்ஸுங்கிறது கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி டைவர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கா இல்லையா? இது காலத்தின் கோலமா, இல்லை அறிவின் முதிர்ச்சியா, இல்லை பெண்களுடைய இந்த சுயமரியாதை தன்மையா, இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். கிரகம் பலமாக இருக்கா, அப்போ அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது? லக்னாதிபதி. இப்போ தான் நீங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கணும். பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 3, 6 இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற பாவங்கள் இணையும் போது அதனுடைய வேல்யூஷன் கூடும் குறைக்கும். இந்த 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ ஒரு பெண்ணுக்கு லக்னாதிபதி இருந்தால் அந்த பெண்ணுடைய முடிவுக்கு இணங்க மறுத்தால் அந்த பொண்ணோட வாழ முடியாது. இது ஒவ்வொரு வீட்டு ஆணுடைய அம்மா அப்பா அந்த ஆண் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம லக்னாதிபதி 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ அல்லது 3ஆம் அதிபதியோடையோ அல்லது 6ஆம் அதிபதியோடையோ அல்லது 3ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ இப்படி தான் எடுத்துக்கணும். 3ல் இல்லையே, ஆனால் 3ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்க அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். நான் வித்தியாசப்படுத்தலை, எல்லாம் ஒரே கோணம். இணைவு அப்படின்னா எதை எப்படி எடுப்பிய? 2 கிரகமும் சேர்ந்து இருந்தால் தான் இணைவா? அது கிடையாது. ஒருத்தர் பார்த்தாலும் இணைவு, சேர்ந்திருந்தால் இணைவு, பார்த்தாலும் இணைவு, பார்க்குற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இணைவு, அப்படிலாம் போகணும். இது கொஞ்சம் ரொம்ப லேட்லாம் ஆகாது, பார்த்தோன்னே தெரிஞ்சு போகுது என்ன சாரம் வாங்கியிருக்கு, எங்கே இருக்குது, 2 பேரும் 6, 8 இருக்கானா. அப்போ 6க்குடையவன் நல்லா கேட்டுக்கோங்க. பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ சொல்கிறேன், பெண்ணுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, ஒரு குமரன் சார் சொன்னார்ல 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் யோகம், அது வேற, இது வேற. யோகம் இருக்கும், இந்த பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறதுனால யோகம் இருந்தால் தானே அந்த பொண்ணு சம்பாதிக்கும். அதே பிரச்சனையும் கொடுத்துரும், அதே பிரச்சனையை கொடுத்துரும். அந்த காசை ஏன்ட்ட கொடுன்னு இவன் கேட்பேன், அங்கே தான் ஆரம்பிக்குதா. இப்போ யோகமும் இருக்குது, ப்ராப்ளமும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ப்ராப்ளம் வேணுமா, யோகம் வேணுமா? யோகம் தானே வேணும். அப்போ நீனே சம்பாரித்து நீனே வாழ்ந்துக்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. புரியுதுங்களா? இப்போ ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் வருவோம். இப்போ இவ்வளவும் பிரச்சனை சார் உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்போ என்னென்ன நோய் இருக்குன்னு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நோய் சொல்கிறாங்க. ஆனால் டாக்டரை அடுத்து என்ன செய்கிறாரு? என்னென்ன மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ ஒரு ஜோசியருடைய வேலை என்னென்னா, பிரச்சனையை சொல்லுவது மட்டுமல்ல, சொல்லாமல் இருப்பது எப்படி ஒரு குற்றமோ, சொல்லிவிட்டு இதுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு குண்டக்க முண்டக்க சொல்லிடக்கூடாது. ஏதோ நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுக்கு தெரிந்த அறிந்த நல்ல ஜோசியரை அறிமுகப்படுத்தணும். ஒரு டாக்டரு இங்கே போய் பார்த்தோன்னே இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பாருன்னு. நம்ம ஜோசியர் என்ன சொல்லுவேன், ஐயா நம்மக்கிட்ட இந்த ஒருத்தனையே அவங்ககிட்ட விட்டுட்டோம்னா பயம் வந்துடும். போதும், அந்த பயத்தை பயப்படாதீங்க. இப்போ என்கிட்ட எத்தனையோ ஜோட நண்பர்கள் அவங்க கிளைண்ட்டாக அனுப்புகிறாங்க. இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், எந்த ஜோசியரும் இன்னொரு ஜோசியரை குறை சொல்லாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரும் நம்மளை மாதிரி கற்றுக்கிட்டும் வந்திருக்கலாம், இல்லை கற்றுக்காமலே ஜோசியர் சுயம்புவாக கூட வந்திருக்கலாம். அது அவருடைய புத்தியை பொறுத்த விஷயம். ஆனால் நம்ம முறையாக படிக்கிச்சு முறையாக வந்திருக்கோங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு இங்கே நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்டே சொல்லுவேன், நீங்கள் எந்த ஜோசியரை வேணாலும் போய் பாருங்கள், யார் நல்லா சொல்கிறாரோ அவரை பிடிச்சிக்கங்கன்னு. இதில் 2 விதமான பலன் இருக்குது. என்ன பலன்? தொல்லை கொடுக்குற கிளைண்ட்டு நம்மளை விட்டு போயிடுவேன். ஒன்று புரிஞ்சுக்கங்க. இன்னொன்று,
நம்மளுக்கு தெரிஞ்ச ஜோசியர் காசு வாங்கிக்கட்டும், நம்மளோட கூட வாங்குற ஆளை பார்த்து அனுப்பிச்சி விட்ருவோம், அவர் நல்லா காசு வாங்கிக்கட்டும் அப்படின்னு. இந்த 2 வகையிலையும் நம்ம லாபமாக நம்ம நண்பருக்கு உதவுன மாதிரி ஆயிரும், நம்மகிட்டேருந்து தொல்லையை நம்ம கழட்டிக்கிட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா. இதெல்லாம் டாக்டர்கள் இந்த வேலைகளை கிளியராக கரெக்டாக செய்வாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே வந்துடுவோமா? 6ஆம் அதிபதி ஒரு பெண் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி ராகு கேதுவுடன் சேரவே கூடாது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், யோகத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்தா தோஷத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்காது. யோகம் வருங்கிறது பொருளாதார யோகம். நல்ல நோய் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது யோகமா? 6ஆம் இடம் ருணம் ரோக சத்ரு, அப்புறம் என்ன கடன். அதான் ருணம் ரோகம் வம்பு வழக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். வேலை உத்தியோகம் இதெல்லாம் 6ஆம் பாவம். இன்னொன்று இருக்குது, வெற்றிங்கிற ஒரு ஸ்தானம் 6ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. வெற்றி 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 என்ன, அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய பாவமும் 6ஆம் பாவம். அதனால் எல்லா பாவமும் நல்ல பாவம், எல்லா பாவமும் கெட்ட பாவம். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஐயா திண்டுக்கல் சூரிய நாராயண ராவ் சொன்னார்ல, ராவ் பகதூர் சாஸ்திரி நம்ம நண்பர் தான். அவர் ஒரு விஷயம் சொன்னார்ல, என்ன சொன்னார் சொல்லுங்கள்? இல்லை அவர் அது இன்னொரு விஷயம் சொன்னார். ராகு சொயின்னு போனார்ல, அதை சொல்லலை. ஐயா வணக்கம். அதாவது ஒரு கிரகம் பலமா பலவீனமா அப்படிங்கிறத முதல் டிசைட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஜோடத்திலே சொல்லியிருக்கேன், நைசர்கிய பலம், நைசர்கிய பலம்னு. அப்போ பேசிக்காக எந்த கிரகம் பலமாக இருக்குது? அவர் சொன்னார்ல, அதிக பாகை வாங்கின கிரகம் பலம்ட்டார். அப்போ கம்மியான வாங்கின பாகை கிரகம் பலகீனமா? கிடையாது. பலம்னா பலத்தை மட்டும் எடுத்துக்கணும், கம்மியான வாங்கின கிரகம் பலகீனம்னு எடுத்துக்கக்கூடாது. பலமான கிரகம் என்ன செய்யும்? நல்ல யோகத்தை செய்யும். அப்போ கம்மியான பாகை வாங்கின கிரகம் பலகீனம்னு எடுத்துக்கக்கூடாது. அது முயற்சிக்கக்கூடிய கிரகம், உந்துதல் சக்தி அதுக்கு அதிகம் தேவைப்படுது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மங்காணி மாட்டம் இருக்குது, 3 பிள்ளை அறிவாளியாக இருக்குது. ஆனால் பெற்றோர்களுடைய எண்ணம் சிந்தனை பூரா எந்த குழந்தை மேலே இருக்கும்? இந்த மங்கானியாக இருக்கிற பிள்ளை மேலே இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு கிரகம். அந்த கிரகம் நம்மளுக்கு அதிக தாக்கத்தை கொடுக்கும், ஏக்கத்தை கொடுக்கும், அதை நோக்கிய பயணத்தை குடிக்கும். அதுக்குண்டான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம கிரகத்தை பலப்படுத்தி எடுத்துக்கணும். இதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. புத்தகங்களில் நிறையா இருக்குது, படிங்க. நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏன் வீடியோ பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னால், முரண்பாடு கருத்துக்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தர் வீடியோவிலையும் ஜோட சார்ந்த வீடியோக்களில் இவர் சொன்னதை இன்னொருத்தர் மறுப்பார். இது இன்றைக்கி நேற்று இல்லை, ரிஷிகளுடைய காலகட்டத்திலேருந்தே வருது. சப்த ரிஷி ஜோடங்கத்தை எடுத்து படிச்சிங்கன்னா 2 ரிஷி கேள்வி கேட்பார், 2 ரிஷி மறுத்து சொல்லுவார், 3ஆவது ரிஷி இதுக்கு மாற்று கருத்தாக ஒன்று சொல்லுவார், கடைசியாக ஒரு ரிஷி அதெல்லாம் உண்மைதான் ஆனால் இதுவும் நடக்கும் பார். எங்கேயுமே அச்சாச்சா நீ சொல்கிற போயிடா அப்படின்னு சொல்லலை, அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும்ன்றவார். இப்போ வந்தவனுக்கு எது நடக்கும்? கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. இப்படி குழப்பமான நிலைகள்லேருந்து விடுபடுறதுக்கு நிறைய புத்தகங்களை சும்மா ஓரலாம், ஒன்றும் மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், நீங்கள் படிங்க. எந்த கருத்து உங்களை ஈர்க்குதோ, எந்த கருத்து உங்களை தாக்கத்துக்கு உள்ளாக்குதோ அதுதான் சூப்பரான மேட்ரு. நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா தப்பா? நான் எதுவும் ஜோடத்தை விட்டு வெளியே போகல. இப்போ நாடி ஜோடத்துலேருந்து வந்துட்டோம். இப்போ கேபி ஜோடத்துக்குள்ளே வரும். 7ஆம் பாவத்தினுடைய உப நட்சத்திர அதிபதி திருமணம் நடக்கிறதுக்கு சொல்கிறேன்.
இப்போ ஒரே பாயிண்ட் தான். 7ஆம் பாவத்தினுடைய உப நட்சத்திர அதிபதி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சப்லார்டு அப்படின்போம். இந்த 7ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி 2, 7, 11ஆம் பாவங்களுடன் 2, 7, 11ஆம் பாவங்களுடன் ப்ளஸ்ன்னு போடுங்க சுக்கிரன் தொடர்பு பெற்றால் அவருக்கு இளமையில் திருமணம். 2, 7, 11ஆம் பாவ அதிபதி சூரியனுடன் தொடர்பு பெற்றால் இளமையில் திருமணம். 2, 7, 11ஆம் பாவ அதிபதி உப நட்சத்திராதிபதி சந்திரனுடன் தொடர்பு பெற்றால், இந்த 3 பேருமே சொல்கிறேன், 3 பேர்த்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு, இந்த கிரகங்களுடன் தொடர்பு பெற்றால், குருவை அப்புறம் வச்சுக்குவோம், குருவை விட்டு விட்டு சொல்கிறேன், விரைவில் திருமணம். குரு சம்பந்தப்பட்டால் சரியான வயதில் திருமணம். இளமையில் திருமணம் இல்லை, சரியான வயதில் திருமணம். அது குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மாறும். சில குடும்பத்தில் 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வாரிசு பூரா, அவனுக்கு பூரா 22 வயசில் கல்யாணம் ஆகும். சில குடும்பத்தில் எல்லாத்துக்கும் 30 வயசில் தான் கல்யாணம் ஆகும். அவனுக்கும் இந்த குரு சம்பந்தப்பட்டிருக்கும், ஆனால் அவனுக்கும் 30 வயசில் தான் கல்யாணம் ஆகும். சனியோ ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டால் தாமதித்த திருமண வாழ்க்கை. இது சனி, ராகு, கேது. இப்போ இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. இந்த கேது, அதாவது 2, 7ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி கேதுவாக வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் நின்றால், அல்லது 7ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி கேதுவாக வந்து அந்த கேது 7ஆம் பாவ அதிபதிக்கு பதிலாக 6ஆம் பாவ அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோடைய தொடர்பு பெற்றால், ரூலை எழுதி வச்சு மறுபடியும் படிங்க, திரும்ப என்கிட்ட கேட்காதீங்க, சரிங்களா? தொடர்பு பெற்றால் திருமணம் முறிவு ஏற்படுங்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாணத்தன்னைக்கே பொண்ணு வேற மாப்பிள்ளை வேறையா பிரிஞ்சிடறாங்க பாருங்கள். இல்லை கல்யாணம் பண்ணோன்னே ஆம்பளை இல்லைன்னு முடிவாகி போயிடும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே. இதுக்கு பூரா கேது சம்மந்தப்படும். இதுக்கு ரூலே தெரியலையே அப்படின்லாம் தேடாதீங்க. ரூல் இருக்குது. எதில் இருக்குது? பாரம்பரியத்தில் இல்லை, கேபியில் இருக்குது. அப்போ கேபிக்குள்ளே ஒரு ரூல் எடுத்துட்டோம், பாரம்பரியத்தில் ஒரு 2 ரூல் எடுத்துட்டோம், நாடியில் ஒரு 4 ரூல் எடுத்துருக்கோம். இப்படி எடுத்து பார்க்கும்போது இப்படிலாம் நீங்கள் ஒரு பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய சுருக்கமான வழி. வளவள கொலகொலக்கெல்லாம் இதில் எதுலையாவது வளவளப்பு கொலகொலப்பு இருக்கா? திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதுதான் ரூல். சட்டம், நம்ம கட்டத்தில் என்ன சட்டம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ரூலை தான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ வருவோம், ஜாதகமே இல்லாதவனுக்கு எப்படி சார் பொருத்தம் பார்க்குறது? இவன் ஜாதகம் பிறந்ததே நேரம் தெரியல, எங்கள் அப்புத்தா சொல்லுச்சு, ஆயா சொல்லுச்சுன்னு வந்து சொன்ன நேரத்துக்கு எழுதுனது. இந்த ஜாதகம் முதல் சரியா இல்லையான்னு பாருங்கயான்னு ஒருத்தர் கேள்வியோடு வந்து எப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ தான் இவளுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. ஜாதகத்தையே பார்க்காதீங்க, ஜாதகத்தையே பார்க்காதீங்க. ஏன்னா ஜாதகமே தப்பாக இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்து தப்பாக பலன்னு சொல்கிற மாதிரி வரும். இப்போ அதுக்கு ஒரு எளிமையான ஒரு ரூல் சொல்கிறேன். நீங்கள் எந்த முறையில் வேணாலும் பிரசனம் பாருங்கள், எந்த முறையில் வேணாலும் பிரசனம் பாருங்கள். ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா எந்த பாவத்தை பார்ப்போம்? 7ஆம் பாவத்தை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன பாவத்தையும் சேர்த்துக்கங்களேன். 2, 7, 11 3 பாவத்தையும் வச்சுக்கோங்க தயவுசெய்து. வெறும் 7, 7ன்னு ஒத்தையாக நிற்காதீங்க. இப்படி ஒத்தையான்னா கல்யாணம் ஆகாது, இன்னொன்று சேரணும். 2ஆம் பாவம் என்பது குடும்பத்துக்கு இன்னொரு புதிய உறுப்பினரே வரக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும், சரியா?
11ஆம் பாவம் என்பது நாம் விரும்பின விஷயத்தை நடத்தி கொடுக்கும். நம்ம விரும்பினதோட அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பாவம் தான் 11ஆம் பாவம். அதனால தான் இந்த 2, 7, 11 இந்த பாவ அதிபதிகள் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்திற்கு, இப்போ வந்திருக்கவருக்கு லக்கணம் போடுங்க, அது 2 கூட வேறு கிரகத்தையே போட வேணாம், லக்கணம் மட்டும் போடுங்க. மற்ற கிரகத்தை போட்டு குழப்பம்லாம் வேணாம். சிம்பிளான ஒரு வழியை சொல்கிறேன். லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. இந்த 3 கிரகமும் நீசமாக போயிருக்கான்னு பாருங்க. அப்போ அவனுக்கு திருமணத்தில் பிரச்சனை. இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கான்னு பாருங்க. சார் ரைட்டு, துலா லக்கணம் சுக்கிரன் வக்கரமா சார்? அப்போ அவனுக்கு இப்போ கேட்குறவனுக்கு பூரா பஞ்சாயத்து. ஒன்று கல்யாணம் நடக்கலை, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, வரைய மாப்பிள்ளை பூரா சரியில்லை, இப்படியே தான் பஞ்சாயத்து ஓடும். வர லக்கண அதிபதி நான் என்ன சொல்கிறேன், துலா லக்கணத்துக்கு 2 குடையன் செவ்வாய் என்னவா இருக்கார்? 7 குடையன் செவ்வாய், 2 பேரும் ஒரே கிரகம் ஆயிடுச்சா? இப்போ 11 குடையன் சூரியனும் செவ்வாய் 6, 8 இருக்கா சார்? இருக்கா? சூரியனும் செவ்வாயும் துலா லக்கணத்துக்கு 2 குடையன் செவ்வாய், 7 குடையன் செவ்வாய், 11 குடையன் சூரியன். சரி, முடிஞ்சா? அப்போ இன்றைக்கி திருமணத்துக்கு கேள்வியாக கேட்டு வந்தால் நம்ம என்ன பதில் சொல்லணும் சார்? என்ன சொல்லணும்? இப்போ லக்கணம் துலா லக்கணம் ஐயா சொல்லிட்டார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பாரு, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை பாரு, லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தை பாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என் பையனுக்கு என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு ஒருத்தர் கேட்டு வந்தாருன்னா ஜாதகத்தையே பார்க்காம நீங்கள் என்ன சொல்லணும்? திருமணம் இப்போதைக்கு கிடையாது, பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லணும். சரியா? ஏன்னா 2 குடையவனும் 7 குடையவனும் என்ன ஆகிட்டாரு? 8ல் போய் உட்காந்துட்டாரு, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லணும். 11 குடையன் சூரியன் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? 10க்கு போயிட்டாரு. அப்போ 11ஆம் பாவத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா சூரியன்னா தகப்பனார் அப்படியே வச்சுக்குவோம். ஒன்று சூரியன்னா தகப்பனார், அப்போ தகப்பனாருக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லணும். இது அடிஷனலாக முதவே என்ன சொல்லிடுறோம், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் கேட்பாங்கல்ல? கேட்போம்ல, சொல்லுங்கள். அப்போ சூரியன் செவ்வாய் என்ன பரிகாரம் சொல்லலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், சூரியன் செவ்வாய்க்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? சூரியனார் கோயில் போகணும். அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம், சூப்பர். பழனிக்கும் போகலாம், ஓகே, எல்லாம் ஓகே. வேறங்க ஏதாவது சொல்லுங்கள் சார், தெரிஞ்சதை சொல்லுங்கள், தப்பாகவே சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு, முருகன் பூரம் மலையில் தான் இருக்காரு. சரி, போயிட்டோம், 6 பட வீட்டுக்கும் போயிட்டோம். இப்போ தான் சார் போயிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ அவன் சொல்கிறேன். இப்போ தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியர் சொன்னான், நம்ம நல்லா கேளுங்க. இப்போ தான் ஒரு ஜோசியன் சொன்னேன், இதே மாதிரி தான் சொன்னேன். நான் 1 படம் போகாது 6 படைக்கு போயிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னா. அப்போ ஜோசியர் இல்லை, ஜோசியன் சொன்னேன். அது வேற. இப்போ தான் செலவு. இப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த பரிகாரத்தை சொல்லியாச்சு, அப்போ நடந்துரும் சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் தான் நல்லது ஜோசியரேன், நடக்காதுன்னு எடுத்தோன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லலாம்? என்ன பரிகாரம்? கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வைப்போம், சரிங்களா? இப்போ சூரியனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்துக்கு இப்போ ஓடக்கூடிய துலா லக்கணத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறத விட
எந்தெந்த கிரகம் தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரியில் சொல்லிடுறேன். சந்திரன், சூரியன், இந்த 2 கிரகத்தையும் தடையாக எடுத்துக்காதீங்க. இந்த 2 கிரகம் கெட்டு போச்சுன்னா 100% தடை. இந்த 2, 7, 11 சூரியனும் சந்திரனும் வராமல் இருந்தால் வந்தால் நல்ல பலன், வந்து கெட்டு போனால் கெட்ட பலன். சூரியனும் சந்திரனும் வந்தால் நல்ல பலன், வரலைன்னா கெட்ட பலன், தடை. அடுத்து செவ்வாய் வந்தால் தடை, வரலைன்னா நல்லது. அடுத்து புதன் வந்தாலும் கெட்டு போனாலும் நல்லது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 2, 7, 11 புதன் வந்தால் கல்யாணம் நடந்தே தீரும். பொண்ணு மாப்பிள்ளை பேசி முடிவு பண்ணிடலாம். குரு வந்தால் நற்பலன், வரலேனா லேட்டு, டிலே. சுக்கிரன் இந்த 2, 7, 11 வந்தால் நல்ல பலன், வரலேனா தடை. சனி வந்தால் தடை, வரலேனா நல்ல பலன். ராகு கேது வந்தால் தடை, வரலைன்னா நல்ல பலன். 2, 7, 11 இருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரசன்னத்தில் ஜாதகத்தில் என்ன பொருத்தம் இருந்தாலும் எப்படி தான் இருந்தாலும் இந்த பார்க்கக்கூடிய நேரத்துக்கு ஓடக்கூடிய லக்கணத்துக்கு இந்த 2, 7, 11 சனி ராகு கேது இருந்தால் தாமதித்த திருமணம், தடையான திருமணம், பேச்சுவார்த்தை முறிவாகும், நின்று போயிடும். சரியா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு எதெல்லாம் புரியலை அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். வரிசையாக சொல்லிட்டான், எந்தெந்த பாயிண்ட்டு புரியலை, எதில் குழப்பமாக இருக்குது சொல்லுங்கள் சார். உட்காருங்க. சூப்பர், அருமையான கேள்வியை கேட்டார் சார். நம்ம பஞ்சாங்கத்திலேயே சொல்லிட்டான், 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும்னா என்ன இருக்கும்? ஒரு கிரகமும் இருக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். சுத்தமாக இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ கிரகமே இல்லைன்னா சந்தோஷம் தானே. நான் இப்போ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், 2ஆம் அதிபதியை பாரு, 7ஆம் அதிபதியை பாரு, 11ஆம் அதிபதியை பாருன்னு தான் சொன்னேனே ஒழிய அதில் இருக்காரான்னு கேட்கல. இப்போ இந்த 2, 7, 11ஆம் பாவ அதிபதிகள் நீங்கள் போடக்கூடிய பிரசன்ன லக்கணத்திற்கு இன்னென்ன கிரகம் இருந்தால் நடக்கும், இன்னென்ன கிரகம் இருந்தால் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? இப்போ சுத்தமாக இருந்தால் அப்படிங்க, சுத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது சார். எல்லாரும் இந்த ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறாங்க. செவ்வாய் எங்கே இருந்தால் தோஷம்? இதை சொல்லி முடிச்சுக்குவோம். செவ்வாய் லக்கணத்திற்கோ, நல்லா கேட்டுக்கோங்க, லக்கணத்திற்கோ ராசிக்கோ சுக்கிரனுக்கோ 3 கிரகம் வந்துருச்சா? இப்போ 3ஐயும் ஒவ்வொரு ராசியில் வச்சுக்கோங்க, 3 மூலையில் வச்சுருங்க. மீன லக்கணம் மீன லக்கணம் கடக ராசி என்ன, சுக்கிரன் எங்கே இருக்கார்? உதாரணத்துக்கு விருச்சகத்தில் இருக்காருன்னு இங்கே. இப்போ லக்கணத்திற்கோ ராசிக்கோ சுக்கிரனுக்கோ 2. நீங்கள் கட்டத்தை போடுங்க சார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஒரு ராசி கட்டம் 12 கட்டத்தை போடுங்க, டக்குன்னு போடுங்க சார், ஒரே செகண்டில் போட்டிங்களா? லக்கணம் மீன லக்கணம் கடகராசி விருச்சகத்தில் சுக்கிரன் போடுங்க. இப்போ லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய், ராசிக்கு 2ல் செவ்வாய், சுக்கிரனுக்கு 2ல் செவ்வாயை போடுங்க. மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் தனுசுலேயும் செவ்வாயை போடுங்க. அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாயை போடுங்க. லக்கணத்துக்கு 4ல், சந்திரனுக்கு 4ல், சுக்கிரனுக்கு 4ல் செவ்வாயை போடுங்க. அடுத்து 6ல் செவ்வாயை போடுங்க. 2, 4, 6. லக்கணத்துக்கு 6ல் செவ்வாயை போடுங்க, சந்திரனுக்கு 6ல் செவ்வாயை போடுங்க, சுக்கிரனுக்கு 6ல் செவ்வாயை போடுங்க. போட்டிங்களா?
ஏழாம் இடத்துல செவ்வாயை போடுங்க. லக்கணத்துக்கு ஏழில், ராசிக்கு ஏழில், சுக்கிரனுக்கு ஏழில் செவ்வாயை போடுங்க. இப்போ பாருங்கள், லக்கணத்துக்கு 8 செவ்வாய் போடுங்க, ராசிக்கு 8 செவ்வாயை போடுங்க, சுக்கிரனுக்கு 8 செவ்வாயை போடுங்க. இருங்க சார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் போட்டுருவோம். இப்போ லக்கணத்துக்கு 12 செவ்வாயை போடுங்க, ராசிக்கு 12 செவ்வாயை போடுங்க, சுக்கிரனுக்கு 12 செவ்வாயை போடுங்க. கட்டம் பத்தலை, கட்டம் பத்தலை, கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. ஏன்னா எல்லா கட்டத்துலையும் செவ்வாய் வந்துட்டாங்க. இவன் எங்கிட்ட திரும்பினாலும் செவ்வாய் தோஷம் எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லை, என் பிள்ளை ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொன்னார். ஆமாங்க, உங்கள் ஜாதகமும் சுத்த ஜாதகம். இப்போ பாருங்கன்னு செவ்வாய் இருக்கிற இதில் ஒரு வெள்ளை பேப்பரை எழுதி ஒட்டிட்டோம்னா அங்கே செவ்வாய் இருக்கார். இப்போ செவ்வாய் தோஷமே இருக்காது. இப்படி தான் ஜோடத்தில் பொய்யான சில உண்மைகளும் இருக்குது. செவ்வாய்ங்கிறது உண்மை. ஆனால் இப்போ தோசை செவ்வாய் எங்கேயாவது ஒரு கட்டம் தப்புச்சுச்சா? ஒன்றும் லக்கணத்துக்கு தப்பையும் இல்லைன்னா ராசிக்காவது மாட்டிக்கும். ராசிக்கு லக்கணம் தப்புனா சுக்கிரனுக்கும் மாட்டிக்குது, ஏதோ ரெண்டுக்கு மாட்டிக்குது. இப்போ செவ்வாய் தோஷத்தை நாம் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? ஆசமாக போச்சு. இவ்வளோ நேரம் கதை கேட்டு தேவையில்லைன்ட்டிக்கல. அதை வச்சு தான் சார் ஜோசியமே ஓடிக்கிட்டு இருக்கு. சார் நான் தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்குது. செவ்வாய் தோஷம் உள்ளவனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு முடிக்கலாம்ல? முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா? நான் சொல்கிறேன், எல்லா ஜாதகத்துலேயும் செவ்வாய் தோஷம் இருக்கும். செவ்வாய் தான் ஒரு ஆணுடைய வீரியத்தை சொல்லக்கூடிய கிரகம். இப்போ செவ்வாய் தோஷம் இருந்தால் அவன் வீரியமானவனாக இருப்பான். இந்த செவ்வாய் நீசம் போயிடுச்சுன்னா அவன் வீரியம் குறைஞ்சவனாக இருப்பான். அதனால தான் இன்னொரு விதியும் சொல்லியிருக்காங்க. இந்த செவ்வாய், நல்லா கேட்டுக்கங்க, இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ, உச்சம் பெற்றாலோ, நீசம் பெற்றாலோ, சூரியன் வீட்டில் அமர்ந்தாலோ, குருவால் பார்க்கப்பட்டாலோ, சனியால் பார்க்கப்பட்டாலோ, குருவால் சேர்ந்து இருந்தாலோ, சனியுடன் சேர்ந்து இருந்தாலோ செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ என்ன சொல்றீங்க? செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா? அப்போ எது உண்மையான உண்மை, எது பொய்யான உண்மை? இருக்கு ஆனால் இல்லை. இந்த வடிவேல் காமெடி வரும்ல, இருக்கு ஆனால் இல்லை. ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இல்லை. இப்போ இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய மதிப்பை யார் உணரணும்? நீங்கள் ஜோசியராக இருக்கக்கூடிய நீங்கள் உணரணும். நீங்கள் பார்த்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னா இருக்குது, நீங்கள் பார்த்து இல்லைன்னா இல்லை. இப்போ நான் பார்த்து இருக்குன்னா இருக்கும், நான் பார்த்து இல்லைன்னா இல்லை. இப்போ வாங்க, எப்போ இந்த செவ்வாய் தோஷம் இருக்கும்? இப்போ தான் நம்ம ட்விஸ்ட்டை வைக்கிறோம். அப்போ சொன்னேன் பூரா லூஸ் பையலா? சொன்னேன் பூரா யார்? ரிஷிகள், ஞானிகள், மகான்கள். ரூல் படி இல்லை, ரூல் படி இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு ஆனால் இல்லை. வந்துட்டோமா குழப்பத்துக்குள்ள? இப்போ வாங்க, நான் சொல்கிற ரூலு இதை நான் சொல்லலை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு செவ்வாயானவர் ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எப்படி இருப்பார் அப்படின்னா, நம்ம துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகளுடைய, நல்லா கேட்டுக்கங்க, ஒரு ஜாதகத்தில் எல்லா ஜாதகத்துலேயும் செவ்வாய் தோஷம் இருக்குது. ஆனால் சில விதிக்கு புகுத்தி பார்க்கும்போது இல்லைன்னு வருது. அப்போ இருக்கா இல்லையா குழப்பம். இப்போ இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் அடிஷ்னல் ஒரு விதியை எடுத்து பாருங்கள். நம்மளுடைய ஜாதகத்தில் துர்ஸ்தானங்களாக இருக்கக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் உள்ள செவ்வாய்.
6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அது தோஷம் இல்லை செவ்வாய். ராகு கேது நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அசுவனி மகம் மூல நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய். ராகுவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை செவ்வாய். மற்றது பூரா தோஷம் இல்லாத சுத்தமான அக்மார்க் நெய் உள்ள செவ்வாய், பலமான செவ்வாய், யோகமான செவ்வாய், தோஷமற்ற செவ்வாய். புரியுதா? இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு முழுமையான விளக்கம் கிடைச்சிருக்கா? தீர்ந்துருக்கு. நன்றி. டவுட்டு கேளுங்கய்யா. இப்போ நான் சொன்னது இருக்கான்னு பாருங்க. சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல, எந்த கிரகம் 6, 8 குடையனுடைய 12 குடையன் சாரத்தில் இருக்கார் இல்லையா, அப்போ அது செவ்வாய் தோஷம் இருக்குல்ல சார். விசாகம் மேச லக்கணத்துக்கு 12 குடையனா வர்றாருல்ல, அப்போ பாதி இருக்குல்ல, 9 குடையனும் வர்றாரு. ஒன்று பாக்கியமாக இருக்கும், இன்னொன்று விரயமாக இருக்கும். அப்போ வந்த பிறகு விரயமாகும், வந்த பிறகு தோஷமாகும். செவ்வாய் தோஷம் இதில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, மச்சனால தொல்லை இருக்கும், மச்சனனுக்கு நிறைய செய்ய வேண்டியது வரும். பொண்டாட்டியோடைய தம்பிக்கு நீங்கள் பார்க்கணும், பொண்டாட்டி அண்ணன் உங்கள்கிட்ட கடன் கேட்பார், அதனால் கொடுத்து விட்டு மாட்டிக்குவிய. இப்படிலாம் பலன் போகலாம். நம்ம அதுக்குள்ளேலாம் போகலை, நான் பேசிக்கிலே நிற்கிறேன் சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்லா இருக்குது. மச்சனனே இல்லாத வீட்டில் ஒரு பெரிய தொல்லை இருக்குது தெரியுமா? மூத்த பொண்ணை கட்டினவன் தான் எல்லாமே பார்க்கணும், அதே ஒரு பெரிய தொல்லை. சரியா? அதான் நம்ம இப்போ கிரக ரீதியாக ஒரு பிரச்சனைகளை அடுத்து பலன் சொல்லக்கூடாத ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போகணும். நான் பேசிக்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே பக்குவப்படுத்தி சொல்லிக்கங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மச்சனேன்னே இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துருக்காங்களா அந்த ஜாதகம்? உங்களுக்கு தான் பாருங்க. அப்போ தோஷமுள்ள செவ்வாங்கிற காமிச்சிருச்சா? அவருக்கு வயசு நாயா 38, வேகமாக கல்யாணம் ஆகிடும். இன்னைக்கு கேட்காதீங்க, இன்னொரு நாளைக்கு கேளுங்க. நீங்கள் கேட்குற ஆளுக்கு என்னன்னா கல்யாணத்தில் பிரச்சனை. இன்றைக்கி வந்துட்டாரா, அவர் ஜாதகமே தெரியாது, அவர் கேள்வியே என்ன, எனக்கே கல்யாணம் ஆகலை. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஐயா பெரியவர், நீங்கள் கையை தூக்குனீங்களே, என்ன கேள்வி? சரி, ரைட், நன்றி. இப்போ சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான சொல். யாரு கூட கோயிலுக்கு போய் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். சரிங்களா? பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை தேங்காயை வாங்கி திருகி, நான் சொல்கிற பரிகாரங்கள் சில பரிகாரங்கள் எளிய பரிகாரம். எப்படி இதில் தீரலைன்னா தான் அடுத்து நம்ம கோயிலை சொல்கிறதா இல்லை தோஷ நிவர்த்திக்கு உண்டான பரிகாரங்களை சொல்கிறதா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். தலை வலிக்குதுன்னு வீட்டில் கடையில் போய் மாத்திரையை வாங்கி போடுவீங்கள, அது மாதிரி நான் சொல்கிறது. இதில் தீர்ந்துருச்சுன்னா போச்சு, சந்தோஷம்தான். ஞாயிற்றுக்கிழமை தேங்காயை வாங்கி துருவணும். தேங்காய் துருவலை வச்சு துருவணும். அப்படியே சுற்றும்ல, சுற்றுனா பூவாக உழுகும். தேங்காய் கல் மாதிரி இருக்கிற தேங்காய் என்ன வாங்கும்? உங்கள் கஷ்டமும் அதே மாதிரி பூவாக மாறிடும். புரியுதா? அதை எடுத்து என்ன செய்யணும்னு ஒரு கேட்டுறாதீங்க. எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, நல்லா மெல்லுங்க, சுவைங்க, சக்கையை துப்பிடுங்க. அதையும் அது வரைக்கும் என்கிட்ட ரொம்ப கேட்காதீங்க. ரொம்ப சிம்பிள். சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால், புரியுதுங்களா, ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் தேங்காயை வாங்கி நல்லா கேட்டுக்கோங்க, தேங்காயை வாங்கி உரலில் போட்டு ஒரு கல்லை வச்சு இடிக்கணும். புரியுதுங்களா? கேது செவ்வாய் சம்பந்தப்பட்டால் செதற்காயை உடச்சி தூர போட்டுறணும், யூஸ்லெஸ். சார், நான் சூரியன் செவ்வாய்க்கு மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை.
இப்போ ராகு எங்கே உட்காந்துருக்காரோ அந்த கிழமையில் செய்யணும். சரிங்களா? கேது எங்கே உட்காந்துருக்காரோ அந்த கிழமையில் செய்யணும். எப்போவுமே ராகு கேது தொடர்பு வரும்போது ராகு எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசி அதிபதிக்கு உண்டான கிழமையில் பரிகாரம் செய்யணும். எனக்கு அன்றைக்கி லீவ் இல்லைன்னா போயிட்டு வா. நிறைய பேர் கோயிலுக்கு லீவ் டயத்தில் போகிறாங்க, அது ரொம்ப தப்பு. பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும். கோயிலுக்கு போகிறீங்கன்னா அது குறிப்பிட்ட நாளில் போகணும். எப்போ போகணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. தசாநாதன் புத்திநாதன். தசாநாதன் புத்திநாதன் அந்த மாதத்தில், தசாநாதன் மாதத்தில், புத்திநாதன் கிழமையில், அந்தரநாதன் ஓரையில், தசாநாதனுடைய மாதம், புத்திநாதன் கிழமை, அந்தர்நாதன் ஓரையில் ஒரு பரிகாரத்தை செய்தால் உடனடியாக நிவர்த்தி உண்டு. அந்த நேரம் நீங்கள் தூங்குகிற நேரமாக இருந்தாலும் லீவை போட்டு முழிச்சு செய்யுங்க. நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நாள், மாதம், கிழமையில் ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா 100% வெற்றி உறுதியாகும். இது வந்து எங்கள் ஜோடர்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் மட்டும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட வரக்கூடிய பொதுமக்களுக்கு, இப்போ நான் சொல்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் பூரா பொதுமக்களுக்கு இல்லை, உங்களை தேடி வரக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம்ல. செவ்வாய்னா தேங்காய், நல்லா கேட்டுக்கோங்க. சரி, அப்போ மற்ற கிரகத்துக்கும் சொல்லிடுங்க. எல்லா கிரகமும் தோஷமுள்ள கிரகம்ட்டான், எல்லா கிரகமும் யோகமான கிரகம்ட்டான். யோகம் யோகமாட்டுக்கு வந்துட்டு போகுது, விட்டுருங்க, சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். அது தோஷம் பண்ணும்போது என்ன பரிகாரம் செய்யணும்? சந்திரனாக, தோஷமுள்ள சந்திரனாக இருந்தால் ஓடும் நீரில் பரிகாரம் பண்ணணும். ஒவ்வொரு கிரக இணைவுக்கும் தகுந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய்னா தேங்காயை சொல்லிட்டேன். புதன்னா என்ன செய்யலாம்? சார், புதன் ஒருத்தருக்கு தோஷத்தை செய்யாதுன்ட்டேன், மீறி செஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள். எது என்ன மாதிரியான தோஷம் இருக்கோ அந்த தோஷம் நீங்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதணும். எந்த வெள்ளை பேப்பரில் எழுதக்கூடாது, எழுத்து உள்ள நியூஸ் பேப்பரில் பென்சிலால் எழுதணும், பேனால் எழுதக்கூடாது. பென்சிலால் எழுதி ஒரு நெருப்பை வச்சு எரிச்சிட்டோம்னா நிவர்த்தி ஆகும். சரிங்களா? இப்போ புதனுக்கு சொல்லியாச்சு, சந்திரனுக்கு சொல்லியாச்சு, சூரியனுக்கு சொல்லுங்கள். சூரியனுக்கு என்ன பரிகாரம்? எளிமையான பரிகாரத்தை சொல்லுங்கள். சூரியனுக்கு எப்போவுமே பழைய நாணயம், அதை வைத்து பரிகாரம் பண்ணுவது. சரிங்களா? சனிக்கு மூலிகையை வைத்து பரிகாரம். சனி நாள் வரக்கூடிய தோஷங்களுக்கு அத்தனைக்கும் மூலிகை பரிகாரம். அப்போ இந்த என்னுடைய நண்பர் பாஸ் ஜோசியர் இருக்கார், பேர் உங்களுக்கு தெரியும், எனக்கு அவர் பேர் தெரியாது, ஏன்னா அவர் நீண்ட கால நல்ல நண்பர். பாஸ் ஜோசியர் அப்படி சொல்லுங்கள். இனிமேல் 100 ரத்னகுமார் வரலாம், ஆனால் ஒரே ஒரு பாஸ் ஜோசியர் மட்டும்தான் வருவார். அவர் தம்பி இந்த மூலிகையை பற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கங்க. அப்போ மூலிகை பரிகாரம், சனி பரிகாரம், ராகு கேதுக்கு இப்படி பரிகாரங்கள்னால் அது ஒரு வகுப்பில் கண்டிப்பாக பேசுவோம். என்னுடைய பரிகாரங்கள் அத்தனையும் லாஜிக்காக இருக்கணும். அது உங்களுக்கு செயல்படும் போது மேஜிக்காக செயல்படும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.